இன்றைக்கி முருகர் டெம்பிள் போயிட்டு வந்தோம். ஸோ ஜாபே கிடைக்க மாட்டேங்குது, அதனால் சரி முருகர் டெம்பிள் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். ஏன்னா நிறைய நம்ம ப்ராடக்ட்ஸ் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கனால நம்ம ஜாப் போயிட்டாகணும். ஸோ செகண்டரி தான் நம்ம இந்த சேல்ஸ் எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சும்மா அப்பப்போ நம்ம கை செலவுக்கு அது மூலமாக ஏதாவது டெவலப் ஆச்சுன்னா அதை வச்சு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதாகும். அண்ட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தது, கரெக்டான சேலரி வந்துருக்கு, அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாவது ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்டர் தட் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் நான் இப்போது ட்ரை பண்ணிருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆஃபீஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம கண்டிப்பாக ஜாப் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் போனாட்டி. அண்ட் பார்க்கலாம், கோயிலேருந்து வந்தோடனே நம்ம ஃப்ரைடே அட்டன் பண்ண இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. திருப்பி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மிஷின் டெஸ்ட்டுக்கு. ஸோ நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பாதி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கல்லுப்பு போடுறேன். அண்ட் கல்லுப்பு வந்து சும்மா இதில் போட்டோம், எண்ணெயில் வணக்கம் போது போடுறோம் அப்படின்னா அது நல்லா தெரிக்கும். தண்ணி இருந்துச்சுன்னா தெரிக்காது. நீங்கள் சும்மா கல்லுப்பு போட்டு ஃப்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிக்கும். ஏன்னா இந்த சுற்றி போடும்போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, சுற்றி போடும்போது நெருப்பில் போட்டோன்னா வெடிக்குள்ள விட்டு. மோஸ்ட்லி நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு போட்டு மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி அப்படியே இதாகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கடையில் போய் இந்த பாமையில் போட்டு பொரிச்சிக்கிறத பண்ணி தரதை விட நீங்கள் வீட்டில் ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை ஒரு கல்லெண்ணெயோ வந்துட்டு கல்லெண்ணெய் போட்டிங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணியில் வந்துட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டேஸ்ட்டில் வந்துடும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுட்ரு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிடுவேன். இது வந்து தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடுவோம், துவரம்பருப்புக்கும் வச்சு சாப்பிடுவோம், பச்சை பயிருக்கு வச்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. உப்பு பார்த்திங்கன்னா கரையில், ஏன்னா தண்ணி விட்டால் தானே கரையும், எண்ணெயில் அப்படியே வணங்கும்போது வந்து கரையில். ஸோ அது கடுக்குன்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிடும்போது. அதுக்களவு இப்போ என்ன பண்ணலான்னா லைட்டாக தண்ணி ஊற்றிடலாம். ஸோ ஏன்னா சாப்பிடும்போது அது கடுக்குன்னு வந்துச்சுன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் காலைல சாப்பிடல, ஃபாஸ்டிங். ஸோ வந்தோடனே தோசை சாப்பிட்டு கொஞ்சம் சட்னி வச்சுட்டு போயிருந்தேன், அதில் வந்துட்டு தோசை சாப்பிட்டாச்சு. ஸோ தண்ணி ஊற்றி நம்ம உப்பு கரையிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். தண்ணியும் போடட்டும். நீங்கள் வரமிளகாய் வேணுன்னா வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் தேவைப்படலை அப்படின்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ ஃபேஸ் பேரலிசிஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப வீடியோவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு விஜயகாந்த் லாஸ்ட் மினிட்லாம் இப்படி இருந்தார், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சம் அந்த பயம் வந்துருச்சு. சீனியர் கிரேவிஸ்னால எவ்வளோ பிரச்சனை பண்ணலாம். பட் ஓகே, நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. ஈவன் அமிதாப் பச்சனுக்கே மைஸ்டீனியாக இருக்கான். ஹீஸ் டேக்கிங் டேப்லெட் அண்ட் இவ்வளோ நாள் சர்வீவர் எவ்வளோ சாதனைகள் படிச்சுட்ருக்காரு. ஸோ நல்லா வாங்கிட்டுருக்கோம். இந்த டாப் பார்த்திங்கன்னா நான் குன்னத்தூரில் வந்துட்டு மகிழ் கார்மெண்ட்ஸில் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் வச்சு பண்ணிட்டு இன்றைக்கி தான் போடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. எனக்கு இந்த மாதிரி சிம்பிள் எம்ப்ராய்டரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம இங்கே ரிவ்யூ வீடியோஸ் போடணுங்க. ஏன்னா வாட்சர்ஸ் வந்து ஆடே ஆக மாட்டேங்குது. ஏன்னா ரிவ்யூ வீடியோஸ் நம்ம எதுவுமே போடலை. ஸோ கண்டிப்பாக போடணும். இது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கலங்கி எல்லாம் மாற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு செம்ம மனமாக இருக்குது. பொட்டேட்டோ நல்லா நெறி ஃப்ரை ஆனதுக்கப்புறம், ஃப்ரைனா அதாவது எண்ணெயில் வறுக்காத மாதிரி இருக்கும், தண்ணியில் வேக வைக்காத மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவான ஒரு பதத்தில் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் உங்களுக்கு அது வெந்து வர்ற வாசனை வந்து நல்லாயிருக்கும். ஸோ கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்படி தான் அடியில் விடாத மாதிரி. இது சில்வர்னால் கொஞ்சம் சீக்கிரமாகவே அடி பிடிச்சிடும். நான்ஸ்டிக் முன்னாடி நான்ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், கிட்டு விலகும். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம்.
பட் இட்ஸ் ஓகே. இன்றைக்கி ஒரு நாள் நேற்று நைட்டு பூரி செஞ்சோமா, ஸோ அதில் ஆயில் இருந்துச்சு, அதை வந்து ஒரு டப்பாவில் மாற்றிட்டு அதில் மிச்சம் இருக்கிற எண்ணெயிலே வந்துட்டு நான் போட்டு ஃப்ரை பண்ணிருக்கேன். பாருங்கள் எப்படியெல்லாம் மிச்சம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த நோ ஆயில் நோ பாயில் கான்செப்ட்லாம் கேட்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது, ஆனால் சாப்பிட முடியுமான்னு தெரியல. அந்த காலத்து மனுஷங்களாம் இருந்தால் நம்ம தான் ஒன்றா கண்டுபிடிச்சோம் மனிதர்கள், மறுபடியும் திருப்பி பழசுக்கே போகிறோம். அப்படி தான் போயிட்டுருக்கு. பழசுக்கு விரும்பி போனோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. பழசில் அதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஏழைனாங்க. சரின்னு புதுசுக்கு வந்தோம். புதுசுலேருந்து மறுபடியும் பழசுக்கு போனால் மறுபடியும் ஏழைங்கிறாங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு என்ன கவலைங்க, நம்ம ஹெல்த்துக்கு என்ன நல்லது, நமக்கு இது தேவை, அதை பார்த்துட்டு நம்ம எங்கேயாவது நம்ம சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அண்ட் பெப்பர் தூள் தேடலாம் வாங்க. பெப்பர் தூள் இது வாங்கினது தீரப்போகுது. இனிமேல் எல்லாமே மஞ்சத்தூள் பெப்பர் தூள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு காம்போவாக தியா ஃபுட்ஸில் தான் வாங்க போகிறேன். சேல்ஸுக்கும் வாங்க போகிறேன். ஸோ 1ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம மந்த்லி பட்ஜெட் போட்டு வாங்கிக்கலாம். ஸோ நான் மட்டும் தானே எதுவுமே தேவைப்படாதுங்க. ஹஸ்பண்ட் இப்போ எங்கே ஜாப், எங்கே லொக்கேஷன் என்னென்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் தான் குக்கிங் நல்லா பெருசாக இருக்கும். அப்புறம் நான் சரியாக சாப்பிடவே மாட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு மூச்சு திணறலே இல்லை. அனிமியனால நிறைய மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போது 1 மந்த்தாக 2 மந்த்தாக தான் சாப்பிட்ற, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ப்ராப்பர் ஃபுட், வெஜிடபிள்ஸ், கீரை அது இதுன்னு ஒரு 2-3 மந்த்ஸாக நல்லா சாப்பிட்டாங்காட்டி அந்த அனிமியாவோட இது வந்து பண்ணிட்டு இல்லை. ஸோ பெப்பர் தூள் போட்டு வணக்குறீங்க அப்படின்னா அதனோட வாசனையுமே உங்களுக்கு சூப்பராக அடிக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே செம்மையாக வந்துடுச்சு. பிசுறு பிசுறாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு லெமன் ரைஸ் போட்டு தாளிச்சிட்டு கொடுத்துட்டு வரேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வரைக்கும் நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் எந்த டெம்பிள் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை டெம்பிள் போனோம். பங்குனி உத்தரத்துக்கு இங்கே வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். பசிக்கும் ஒர்க் இருக்குன்ட்டு பார்க்கலாம். நானும் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு ஜாப் கிளிக் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே ஹாப்பி தான். எல்லோரும் ட்ரை பண்ணிக்கோங்க, ஜாப் கிடைக்கணும் சீக்கிரமான்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.